நெல்லையில் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு மாணவனுக்கு அரிவாள் வெட்டு விழுந்தது. தடுக்க முயன்ற ஆசிரியையும் தாக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாளையங்கோட்டையில் இயங்கும் தனியார் பள்ளியில் இன்று காலை 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஒரு மாணவன் மற்றொரு மாணவனை அரிவாளால் வெட்ட முயன்றுள்ளார். காயமடைந்த மாணவன் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான். அதேபோல் தாக்குதல் நடத்திய மாணவன் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறான். இது தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதல்கட்ட விசாரணையில் பென்சில் கொடுக்கல் வாங்கல் தகராறில் மாணவன் மீது சக மாணவன் தாக்கியதாகவும் வகுப்பறைக்குள் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. தாக்குதலை தடுக்க முற்பட்ட ஆசிரியை மீதும் அந்த மாணவன் தாக்குதல் நடத்தியதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பென்சில் கொடுக்கல் வாங்கல சின்ன ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் பென்சில் வந்து வாங்கிட்டு கொடுக்காம பிரச்சனை ஆயிருக்கு. அது ஒரு மாசமாவே இவங்களுக்குள்ள பேசாம வந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல இந்த மாதிரி சின்ன பசங்க சண்டை தான் இந்த மாதிரி பிரச்சனை. எந்த இடத்துல காயப்பட்டிருக்கு? எந்த இடத்துல காயப்பட்டிருக்கு? 2-3 இடத்துல காயப்பட்டிருக்கு. எல்லாம் சின்ன சின்ன வெட்டு காயங்கள் தான். ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லபடியா இருக்கான் பையன், நல்லா பேசிருக்கான். கிளாஸ் ரூம்ல வந்து படிச்சுட்டு இருக்கும்போது டீச்சர்ஸ் அப்ப சம்பவத்துல இருந்தாங்களா? டீச்சர் தடுக்க கூட வந்திருக்காங்க. டீச்சர் தடுக்க ட்ரை பண்ணா டீச்சருக்கும் கொஞ்சம் காயம் கூட இருந்தாங்க. பக்கத்துல ரூம்ல இருந்தாங்க. கூட இருந்தாங்க. பையன் ட்ரீட்மெண்ட் ஜிகேச்சா சார்? இல்ல மத்தவங்க எல்லாம் யாரும் பாதி. பையன் ட்ரீட்மெண்ட் ஜிகேச்சா? இல்லங்க இங்க ஜெயராஜா நம்பர் ரெண்டு பேருமே டீச்சரும் அங்கதான் இருக்காங்க. பையன் அங்க சரியா ஒன்னும் பெரிய பாதிப்பு எதுவும் இல்ல. சின்ன காயங்கள் தான் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. பென்சில் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட மோதலே தாக்குதலுக்கு காரணம் என தெரிய வந்திருக்கிறது. எனவே பெற்றோரும் தங்களது பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும் என போலீஸ் உதவி ஆணையர் சுரேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க பசங்களை வந்து டெய்லி ஸ்கூல் போகும்போது செக் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி விசாரிக்க சொல்லுங்க. ஸ்கூல்ல ஏதாவது சின்ன சண்டை நடந்தா கூட உங்க பேரண்ட்ஸ் வந்து கேளுங்க. முதல் கட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க இருந்து எடுத்துருவாங்க இனிமேல் விசாரிச்சு சொல்லுங்க. இந்நிலையில் தங்களது மகன் தாக்கப்பட்டதை அறிந்து மாணவரின் பெற்றோரான மேலப்பாளையத்தை சேர்ந்த நிஜாமுதீன், சையது ஜாஸ்மின் ஆகியோர் பதறியபடி மருத்துவமனைக்கு வந்தனர். வகுப்பறைக்குள் அரிவாளை எடுத்து செல்லும் அளவிற்கு நிர்வாகம் மெத்தனமாக இருப்பதாக பெற்றோர் குற்றம் சாட்டினர். 4 இடத்துல வெட்டியிருக்கான். தலை, ஷோல்டரு, கை, சுண்டு விரல். இந்த கையில சுண்டு விரல்ல ரைட் ஹேண்ட் ஃப்ரண்ட்ல புள்ள தடுத்துருக்கான். அவன் வந்து மண்டையில அடிச்ச உடனே என்னடா மண்டையில அடிக்கானு பாத்துருக்கான். அப்படி ரத்தமா வந்திருக்கு. அந்த வெட்டியிருக்கான். சரி நான் என்ன சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்து கொண்டு வராங்க. புக்கு நோட்டை கொண்டு அருவாளை கொண்டு. அப்ப என்ன ஸ்கூல் நிர்வாகம் என்ன பாக்குது? அதான் எனக்கு இன்னுமே தெரியல.